மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்புச்செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பு குழு துணைத் தலைவர் ஆண்டாள் பிரியதர்ஷினி. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், மோகம் தீர்ந்திருக்கும்னு நம்புறோம். விஜய் அவர்கள் ஒரு கும்பகர்ண உறக்கத்தில் இருக்கிறார். திமுகங்கிற அந்த பயம் இவரை விரட்டி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு பெண்களின் பாதுகாப்பை நீங்கள் பொருட்படுத்தவில்லை, அடகு வைக்கிறீர்கள். தாவேகா என்பது உள்ளுக்குள்ள பிஜேபி தான், வெளியில விஜய்ங்கிற முகமூடி. காதல பூ சுத்துறதை தவிர தாவேகா அரசில் எதையுமே செய்யவில்லை. தமிழ்நாட்டு மக்களே அந்த பொய் முகமூடிகளை கிழித்து காட்டுவார்கள். பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் மேம். வணக்கம். விஜய் தலைமையிலான தாவேகா அரசு 1 மாசம் ஆயிடுச்சு ஆட்சிக்கு வந்து. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவருக்கு வாக்களித்த மக்களுக்கு ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு சொல்லுவாங்கல்ல. அதனால இந்த 30 நாள்ல அந்த மோகம்லாம் தீர்ந்து போய் இனிமே அவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகள்லாம் அவங்கள அடிக்க ஆரம்பிக்கும் போது, துரத்த ஆரம்பிக்கும் போது எப்படிப்பட்ட தவறை தாங்கள் செய்திருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அவர் கூடுதலாக இன்னொன்று சொன்னார்ல, திருச்சியில் 6 மாதம் நீங்கள் அமைதியாக இருப்பேன்னு சொன்னீங்க, 6 நாள் கூட வாய் திறக்கலை அப்படின்ட்டு. அவருக்கு ஒன்று சொல்லணும், உங்களை மாதிரி ஊடகவியலாளர்கள்லாம் போய் சொல்லிட்டு வாங்க. என்னென்னா, மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளியே கிடையாது, கமாவும் கிடையாது, பாஸும் கிடையாது, கேப் விடுறதும் கிடையாது, கொஞ்சம் காத்திருக்கட்டும்னு சொல்கிறதும் கிடையாது. வயிற்றுல பசி 3 வேளை எல்லாருக்குமே எப்பவும் பசிக்கும், தாகம் எடுக்கும். அப்புறம் வீட்டில் இருக்கிறதுக்கு முக்கியமாக கரண்ட் வேணும். இந்த மாதிரியான வாழ்வாதார பிரச்சனைகள்னு இருக்குல்ல, அதெல்லாம் எமர்ஜென்சி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு நீங்கள் முற்றுப்புள்ளியே வைக்க முடியாது. அதை தவிர அந்த பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்புன்னு இருக்குல்ல, அப்போ அவர் சொல்லலாமே, அவரோட தொண்டர்கள் படை பின் தொடர்றாங்கல்ல, அவங்கள்ட்ட 6 மாதத்துக்கு நீங்கள் யாருமே எந்த தப்பும் பண்ணாதீங்கப்பா, நான் டைம் கேட்டிருக்கேன் மக்கள்கிட்ட, அதனால் 6 மாதம் எல்லாரும் கையை காலை அடக்கி வச்சுக்கிட்டு அமைதியாக உட்காருங்க, எந்த மாதிரியும் பெண் சீண்டல் பண்ணாதீங்க, பெண்களுக்கான வன்புணர்ச்சி வன்முறை இதெல்லாம் பண்ணாதீங்க, அதுவும் அந்த 2 வயசு குழந்தையெல்லாம் இவங்க பண்ணுற விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணாமல் ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் ஒரு சிக்னல் கொடுக்குறேன், அப்புறம் நீங்கள் ஆரம்பிங்கன்னு சொல்லலாமே. இதெல்லாம் நிற்க முடியாத விஷயங்கள், காத்திருக்க முடியாத விஷயங்கள்னு 51 வயசில் இருக்க ஒருத்தருக்கு புரியலைன்னா என்ன சொல்கிறது? இதை அப்படித்தான் நான் பார்க்குறேன். அதனால் ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், மோகம் தீர்ந்திருக்கும்னு நம்புறோம். இப்ப கூட தாவேகா வெர்சஸ் டிஎம்கே தான் போட்டியேன்னு சொல்லி பல இடங்கள்லயும் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. இதை பத்தி உங்க கருத்து என்ன? அவருக்கு நீங்க தமிழ் இலக்கியம் படிச்சிருக்கீங்க. கம்பராமாயணத்துல கும்பகர்ண தூக்கத்தை எழுப்புறதுக்கு உறங்குகின்ற கும்பகர்ண உந்தன் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதென்றுகான் எழுந்திராய் எழுந்திராய்னு உலக்கையெல்லாம் வச்சு அடிச்சு அவரை உலுக்கி எழுப்புவாங்க. அந்த மாதிரி ஒரு உறக்கத்துல இருக்கார் விஜய் அவர்கள். ஒரு கும்பகர்ண உறக்கத்தில் இருக்கிறார். எலெக்ஷன் முடிஞ்சாச்சு, மே 4ஆம் தேதி இவர் பதவி ஏற்றாச்சு. தினமும் தலைமைச் செயலகத்துக்கு ஒரு ஸ்கூல் குழந்தை போயிட்டு வர்ற மாதிரி டிஃபன் பாக்ஸை தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்புறம் ஸ்கூலுக்கு 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஸ்கூலுங்கிற மாதிரி தலைமைச் செயலகத்தில் உட்காந்துட்டு வெளியில் வர்றாருங்கிறதெல்லாம் சொல்லுங்க. அவர் தான் இப்போ தலைவராக இருக்கார், நம்முடைய அரசுக்கான தலைவர், அரசுக்கான முதல்வராக இருக்கார். அந்த எலெக்ஷன் மோடெல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அப்படிங்கிறப்ப இன்னமும் கூட தாவேகா திமுக, தாவேகா திமுகனா, நாங்கள் திமுகவில் இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய கட்சியை நினைப்பதை விடவும் அதிகமாக எல்லா நேரமும் அவர் தான் நினைச்சிட்டு இருக்கார். அவர் தான் திமுக. காலையில் எழுந்தா திமுக, உட்கார்ந்தா திமுக, தண்ணி குடிச்சா திமுக, சாப்பிட்டா திமுக, நடந்தா திமுக, தூங்கினா திமுகன்னு திமுகங்கிற அந்த பயம் இவரை விரட்டி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் தோணுது. அதனுடைய வெளிப்பாடு தான் நரம்பு புடைக்க 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 கண்கள் விரிய, அப்படி கண்ணு தெரிச்சு வெளியில வந்துடுற மாதிரி அவர் குரல் எடுத்து பேசுறாரு. எதுக்குன்னு எங்களுக்கு தெரியுது. அவர் எதிரில் உட்கார்ந்துருந்த அந்த ரசிக மகா பட்டாளம் இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் புரியும். அது என்ன வார்த்தைன்னா தாவேகா திமுகங்கிற வார்த்தை மட்டும்தான். அதை சொல்லி அவங்கள உசுப்பேத்தி விடணும், வேற ஒண்ணுமே இல்லை.
அந்த உசுப்பேத்தி விட்டுட்டு அந்த வெறித்தனமான ஒரு நினைப்போடு அவங்க இருக்காங்கல்ல, அப்படிப்பட்ட மக்கள் இருக்கின்ற வரைக்குத்தான் இவருடைய சால்ஜாப்பு அது நடக்கும். அதனால அவர் அந்த மாதிரி உசுப்பேற்றிட்டே இருக்காரு. அடிமைகள் இருந்தால் தானே பண்ணையார்கள் இருக்க முடியும். அப்படியான ஒரு சிந்தனை அடிமைகளாக தாவேகாவின் தொண்டர்களை இவர் வைப்பதில் திருச்சி மாநாட்டையும் அவர் செய்து விட்டார்னு தான் தோணுது. இவர் ஒரு பக்கம் இப்படி பேசிட்டு இருக்கு, அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்ல திமுக ஒரு தொகுதியில கூட ஜெயிக்காதுன்னு பேசியிருக்காரு. இது உண்மைதானா? அவர் அடுத்த தூக்கத்துல இருக்காருன்னு தான் எங்களுக்கு தோணுது. நிச்சயமா நீங்க இன்னொன்னு யோசிச்சு பார்க்கலாம். நேற்று அவர் பேசுகின்ற ஒரு காணொளியை பார்த்தேன். என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போதை கலாச்சாரம், அந்த போதை மருந்து கலாச்சாரம், இதை பற்றியெல்லாம் ரொம்ப அக்கறையாக பேசிட்டு இருந்தார். இதெல்லாம் நாங்கள் தடுத்து நிறுத்திடுவோம், அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்னு. இதைத்தான் அவருடைய தலைவரும் சொன்னார். நான் பதவியேற்ற அடுத்த நொடியே அப்படின்னாரு. அடுத்த நொடி கடந்து 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 பல நொடிகள் கடந்தாச்சு, ஒன்றுமே நடக்கலை. ஆதவ் அர்ஜுனாக்கு எங்கேருந்துப்பா இவ்வளோ அக்கறை வந்தது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் பக்கம் பக்கமாக அவர்களுடைய குடும்பத்தார் மீது கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த முதல் தகவல் அறிக்கை அதுவே வெளிவந்துட்டு இருக்கு. எல்லாரும் ஒருத்தர் விடாம அவர் வீட்டில் இருக்கக்கூடிய மாமனார், மாமியார், மைத்துனர், மனைவி, இவர் வீட்டில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்டு, சமையல்காரர் எல்லாரும் சேர்ந்து இந்த போதை பொருள் பதுக்கல் அல்லது வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக பல்லாயிரம் கோடிகளை அவர்கள் சம்பாதித்திருக்கிறார்கள்ங்கிறதான் குற்றச்சாட்டு. கேரளாவில் அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு. அப்படி தான் அந்த போதை மருந்து கலாச்சாரத்தை விற்று கொண்டிருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் மக்களை நான் போதையிலிருந்து காப்பாற்றுவேன்னு சொன்னால் மக்கள் என்ன அவ்வளோ இழிச்சவாயர்களா? இவர் பேசுறது எல்லாம் வேத வாக்குன்னு நம்புவாங்களா? இவர் முகமூடி போட்டுக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறாங்கிறது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் வேணா உங்களோட 1.25 கோடி மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சாங்கல்ல, அவங்களே இந்த மாதிரி பேச்சை சொல்லி ஏமாற்றலாம். ஆனால் 3.25 கோடி மக்கள் உங்களுக்கு வாக்களிக்காதவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நீங்கள் பேசுகின்ற பொய்களை எல்லாம் நிச்சயமாக அம்பலப்படுத்துவதாகத்தான் இருக்கிறோம். அதனால் ஆதவ் அர்ஜுனா சொல்கிறாரு, ஊராட்சி தேர்தலில் நாங்கள் யாருமே ஜெயிக்க மாட்டோன்னு. அந்த கனவெல்லாம் நீங்கள் கண்டுகிட்டே இருங்க. அது கனவு காண்பது உங்களுக்கான உரிமை. ஆனால் உங்களுடைய வெற்றி என்பது காணல் நீர் வெற்றி. அந்த காணல் நீர் தாகத்தை தணிக்க உதவாதுன்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு நிச்சயமாக அதற்கேற்ற பதிலை உங்களுக்கு கொடுப்பார்கள்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா ஆதவ் அர்ஜுனா சொன்ன மாதிரி அதிமுக இருக்க 90% பேர் கண்டிப்பா தாவேகாவுக்கு வருவாங்கன்னு சொன்னாரு. அதன்படியே முன்னாள் அமைச்சர்கள் உட்பட எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு வந்து கூட சேர்றாங்க. அப்போ பாசிட்டிவா தானே மேம் இது நகர மாதிரி இருக்கு? இப்ப மிக சமீபத்துல உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க பார்த்தீங்கல்ல. இந்த 4 எம்எல்ஏக்கள் இப்படியாக தாவி 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 மரம் தாவி மரம் தாவி மரம் தாவி போற மாதிரி அங்கே போய் சேர்ந்திருக்கிறது குதிரை பேரம் தான், இதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது அப்படிங்கிறத வழக்காவே போட்டிருக்காங்க. ப்ரூஃப் எல்லாம் இல்லாமல் ஒரு உச்சநீதிமன்றத்தில் வழக்கை பதிவு செய்ய முடியாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது, இவர்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக போய் சேர்றாங்க. நேற்று கூட பார்த்தீங்க, அந்த பனையூரின் 10 அடி உயர இரும்பு கதவை கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியே வா அப்படின்னு பாரதிதாசன் சொன்ன பாடல் வேறு ஒரு அர்த்தத்தில். ஆனால் இவர்கள் சொர்க்கவாசல் திறப்புக்கு கோயிலில் போய் முண்டி அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி பனையூரின் கதவு தான் தங்களுடைய சொர்க்கவாசல் நினைச்சிட்டு போய் முட்டி மோதுறாங்க. முன்னாள் அமைச்சர்களும் கையில பூங்கொத்தை தூக்கிட்டு போய் அலைஞ்சு நிற்கிறாங்க. அப்படின்னா இவர்களுடைய இந்த கபட வேஷத்தை அதிமுக தொண்டர்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. நீங்க சொல்றீங்க அத்தனை பேர் அங்க போய் சேர்றாங்கன்னு. ஆனால் அந்த அடிமட்டத்துல அந்த அதிமுகவை ஆராதித்து கொண்டிருக்கின்ற, இரட்டை இலையை தங்கள் மனசில் சுமந்து கொண்டிருக்கின்ற அந்த எளிய தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தாமா வாக்களிக்கணும் இவங்களுக்கு. அதனால இவங்க போய் நின்னா உன்னுடைய முகம் அம்பலப்பட்டு போயாச்சு, உன்னுடைய கபட நாடகம் எங்களுக்கு தெரியுது, நீ எப்படி கொள்கை மாற்றி 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 உன்னுடைய சுயநலத்துக்காக ஓடிட்டு இருக்கேங்கிறது எங்களுக்கு தெரியுது, உங்களை நாங்கள் புறக்கணிப்போம்னு அவங்க வாக்களிக்க மறுப்பாங்கங்கிறத இந்த அதிமுக திசை மாறுகின்ற அந்த பறவைகளுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட ஒரு கூட்டத்துல இந்த தாவேகா அரசு 3 மாசம் கூட நீடிக்காதுன்னு சொல்லியிருந்தாரு. இது உண்மைதானா? 3 மாசம் கூட நீடிக்காதுன்னு சொன்னது இந்த மோகம் 30 நாள் நான் சொன்னேன்ல, அந்த அர்த்தத்திலையும் நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா இவங்க வாய் கிழிய 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 விஜய் அவர்கள், நம்முடைய தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக கொடுத்த அந்த வாக்குறுதிகள் இருக்குல்ல, சரி மின்சாரம் நாங்க 200 யூனிட் இலவசம்னாரு,
அவரே தப்பு பண்றாரு பாருங்க. அதுல ஏற்கனவே 100 யூனிட் அம்மையார் கொடுத்தது திமுக கொடுக்கல அப்படின்னாரு. அப்ப அவங்க கொடுத்த 100 யூனிட், அப்ப நீங்க கொடுக்கறது வெறுமே 100 யூனிட் தானே. அப்புறம் எப்படி நீங்க 200 யூனிட்னு கிளைம் பண்ண முடியும்? அப்ப அதுவே ஒரு பொய்ங்கிறது மக்களுக்கு புரியணும்ல. அப்ப அவர் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்றதும் பொய் தான். அடுத்தது, மிக அதிகமாக நீங்க இலவசமா மின்சாரம் கொடுக்குறீங்கன்றீங்க. வீட்டுல கரண்ட் வந்தா தானே அதுல இலவசத்துக்கு. கரண்டே வரலையே, அதற்கு உடனே ஹார்ட் டிஸ்க் காணோம், லெட்ஜரை காணோம், ஃபைலை காணோம், பேனாவை காணோம், ரப்பரை காணோம். ஹார்ட் டிஸ்க் காணாம போனதுக்கு திமுக தான் காரணம்னு மின்துறை அமைச்சர் சொல்றாரு. ஆமா, ஹார்ட் டிஸ்க் காணோம்னா திமுக காரணம், தலைமைச் செயலகத்துக்கு மேல காக்கா பறந்துச்சுன்னா திமுக காரணம், குருவி கத்துச்சுன்னா திமுக காரணம், டேபிளோட கால் உடைஞ்சு போச்சுன்னா திமுக காரணம். இவ்வளவு இளக்காரமாக திமுகவை நினைக்காதீர்கள். தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய அத்தனை புரட்சிகரமான திட்டங்களுக்கும் மாற்றங்களுக்கும் காரணமாக இருந்ததுதான் திமுகவை தவிர, இந்த மாதிரி சில்லுண்டி வேலைன்னு சொல்லுவாங்க கிராமத்துல எல்லாம், இந்த மாதிரி பிசுனாரித்தனமான விஷயங்கள் எல்லாம் திமுக ஒருபோதும் செய்யாது. உங்களுடைய கையாலாகத்தனத்தை திமுக மீது ஏற்றாதீர்கள். இந்த பிளேம் கேம்னு சொல்லுவோம்ல, மற்றவங்க தப்பு பண்ணிட்டாங்க, நான் உண்மையானவனாக்கும், நான் நல்லவனாக்கும், அந்த விளையாட்டெல்லாம் 3 மாசத்துல தீர்ந்து போயிடும். அதைத்தான் எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார். மக்கள் புரிந்து கொள்வார்கள், மக்கள் விழிப்படைவார்கள். அதற்குள்ளாக இவர்களுடைய அந்த பொய் வேஷம், முகமூடி, சொன்ன பொய்கள் எல்லாமே மக்களுக்கு அம்பலப்பட்டுவிடும். சரி, இந்த மின்வெட்டை கூட விட்டுருங்கம்மா. ஆனா ஒவ்வொரு ஊருக்கும் நான் சிங்கப்படைன்னு ஒன்று உருவாக்குவேன்னு சொன்னார்ல, ஏன் அன்னைக்கு அந்த துவக்க விழாவை நடத்தல? இவருடைய புரோக்கராக இருக்கக்கூடிய ஒரு நண்பருக்கு அன்னைக்கு ஒரு வீட்டுல விசேஷங்கிறதுனால அரசு நிகழ்ச்சியே கூட கேன்சல் பண்றீங்க அப்படின்னா, இது எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கான துரோகம் இல்லையா? தமிழ்நாட்டு பெண்களுக்கான துரோகம் இல்லையா? தமிழ்நாட்டு பெண்களின் பாதுகாப்பை நீங்கள் பொருட்படுத்தவில்லை, அடகு வைக்கிறீர்கள், அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணவே இல்லை. அப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டு பெண்கள் மீது அக்கறையே இல்லை, அவர்களுடைய பாதுகாப்பை பற்றி நான் கவலையே படலைங்கிறது தானே உண்மை. அதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது இன்னொன்னு சொன்னார் தெரியுமா, தேர்தலுக்கு முன்னாடி டவுன் பஸ்ல மட்டும் இல்லை, சிட்டி பஸ்ல மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க எல்லா பஸ்லயும் நீங்க ஏறி போயிடலாம், பெண்கள் இலவசமான அந்த சிஸ்டம் வந்துடுச்சா? நான் பஸ்ல போகல, அதனால எனக்கு தெரியல, இன்னும் வரல. இல்ல அப்ப அதுக்கு என்ன பஸ்ஸே காணாம போயிடுச்சா? ஹார்ட் டிஸ்க் காணாம போயிடுச்சா, அதனால கரண்ட் கொடுக்கல? பஸ்ஸே காணாம போயிடுச்சா, ஸ்டெப்னி காணாம போயிடுச்சா, ஸ்டியரிங் காணாம போயிடுச்சா, பிரேக் காணாம போயிடுச்சா? நீங்க அந்த வாக்குறுதியை இன்னும் நிறைவேற்றல. அதுக்கு நீங்க எதையும் தனியா பண்ணணும்னே இல்லையே, எதையும் உருவாக்கணும்னு இல்லையே. போயிட்டு இருக்கிற பஸ்ல நீ எங்க வேணா போய் ஏறிக்கோமா. சென்னையில ஏறி கன்னியாகுமரியில இறங்கு, கோயம்புத்தூர்ல ஏறி சென்னைக்கு வா, கோயம்புத்தூர்ல ஏறி தர்மபுரிக்கு போ, என்ன வேணா செய்யலாமே. அதை போயிட்டு இருக்கிற பஸ்ஸை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றதானே, அதுல நீங்க புதுசா எதையும் உருவாக்க வேண்டியதில்லை. அதை ஏன் செய்யல? 1 மாசம் ஆயிடுச்சுல்ல. ஏன் அந்த பெண்கள், எனக்கு என் வீட்டுக்காரரை விட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும்னு சிரிச்ச அந்த பெண், அல்லது கல்வெட்டுல இருக்கக்கூடிய விஜய் பேருக்கு போய் முத்தம் கொடுக்கின்ற அந்த பெண், அல்லது விஜய் வரணும், விஜய்னா வரணும், அது வந்தா எல்லாம் மாறிடும், எல்லா மாற்றமும் வரும்னு சொன்ன அந்த பெண்கள்லாம் ஏன் இந்த உரிமையை கேட்க மாட்டேங்கிறீங்க? மறந்து போச்சா? அப்ப அந்த மோகம் இன்னும் தீரல உங்களுக்கு. அரசு நிர்வாகம், கவர்மெண்ட் மெஷினரி என்பது வேறு, நீங்கள் பார்க்கின்ற நடிகர் என்பவர் வேறுங்கிறத 3 மாசத்துல புரிஞ்சுப்பீங்கிறதா எங்களுடைய தலைவர் சொல்லுகின்ற அந்த சத்திய வாக்குமூலம். இப்போ நீங்க சொல்றதுல இருந்து ஒரு கேள்வி எழுது. தொடர்ந்து போர் பதற்றம் போயிட்டு தான் இருக்கு. இருந்தாலுமே விஜய் அவர்கள் வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தருவன்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில அவர் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதுக்கு ஒரு அம்மா பேசினாங்களே, மேக்கப் போட்டுக்கிட்டு, இவர்கள் உருவாக்கி வைத்த ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா யாரோ அந்த அம்மா பேசினாங்க, விஜய்னா நீங்க எங்களுக்கு 6 சிலிண்டர் தர வேண்டாம், நாங்களே உழைச்சு சம்பாதிச்சுப்போம், நீங்க நல்லபடியா ஆட்சி செஞ்சீங்கன்னா போதும், அதுவே எங்களுக்கு மன நிம்மதி அப்படின்னாங்கல்ல. இப்ப இது அடுத்த நரேட்டிவ் செட் பண்ணி வச்சிருக்காங்க, வேற ஒண்ணுமே இல்லை. போர் பதற்றம்ங்கிறதெல்லாம் வேற விஷயம். அது நடந்துட்டு இருந்தப்பதான் நம்ம தமிழ்நாட்டுல தேர்தல் நடந்தது. அப்ப போர் பதற்றமா இருக்கு, அது முடிஞ்சப்பறம் நான் 6 சிலிண்டர் தருவேன்னு ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லியிருக்கலாம்ல. நான் பதவியேற்ற அடுத்த நொடியேன்னு தானே எல்லாத்தையுமே சொன்னாரு. விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி கூட ஏமாற்று வேலை அப்படிங்கிறத விவசாயிகளே சொல்லிட்டு இருக்காங்க. அதை தவிர ஆதவ அர்ஜுனா அவர்கள் என்ன சொன்னார் அன்னைக்கு, விளையாட்டுங்கிறது விவசாயத்தை விட கடினமானது. எப்படிப்பா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல முடியும்?
நீங்கள் விளையாடாமல் கூட இருக்கலாம், ஆனால் 3 வேளை சோறு தின்னே ஆகணும். அதற்கு விவசாயிகள் சேற்றில் கால் வைத்தே ஆகணும், அவங்க உழைச்சே ஆகணும். 24 மணி நேரமும் ராவா பகலா மழையா புயலா வெள்ளமா எதுவா இருந்தாலும் தன்னோட பயிரை பாதுகாக்கிறதுக்கு அந்த நடமாடும் தெய்வங்கள் போய் வயல்ல நின்னே ஆகணுங்கிற புரிதலே இல்லாமல் இப்படி ஒரு அமைச்சர் நமக்கு வாய்த்திருக்கிறார். இதைவிட உன்னை விட நான் அறிவற்றவனாக இருப்பேன்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் வாய்த்திருக்கிறார். இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனா எங்க போச்சு அவர்கள் கொடுத்த வாக்குறுதி எல்லாம்? 6 சிலிண்டருங்கிறது நடக்குமா? காத்துட்டு இருக்காங்க நிறைய பெண்கள். அண்ணா வந்துருவாரு, 6 சிலிண்டர் கொடுப்பாரு அப்படின்ட்டு. இன்னும் பலர் வீட்டில் அடுப்பு எரியல, உலை வைக்கல. காரணம், விஜய் கொடுக்கக்கூடிய 6 சிலிண்டருக்காக பல அடுப்புகள் காத்து கொண்டிருக்கின்றன, பல வயிறுகள் ஈரத்துணியை போட்டு காத்து கொண்டிருக்கின்றன. பசியோடுங்கிறத தமிழ்நாட்டு முதல்வரின் காதுகளில் போய் யாராவது சொல்லுங்க. டிஃபன் பாக்ஸை தூக்கிட்டு வந்து நீங்களே வச்சு, நீங்களே உங்க கையால நீங்களே எடுத்து சவைச்சு உங்க பல்லால நீங்க சாப்பிட்டு நீங்களே ஜீரணிக்கிறீங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குகின்றது தவறு. அவரவர் பசிக்கு சோறு வேண்டும், அவரவர் பசிக்கு அந்த சிலிண்டர் வேணுங்கிறத முதல்வர்கிட்ட போய் யாராவது சொல்லுங்க. தொடர்ந்து தமிழகத்துல குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா அதுக்கு ஓரளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாதிரி பண்ண விஜய் அவர்கள் இப்ப சுத்தமா அதை பத்தி வாய் திறக்கவே இல்லை. கேட்டா அது தனிநபர் குற்றம் அப்படின்னு அவங்க தொண்டர்கள் சொல்றாங்க. சோ தனிநபர் குற்றமா அதை கடந்து போலாமா, இல்ல அரசு பொறுப்பேற்கணுமா? தனிநபர் குற்றமா கடந்து போலாம். ஆனா அந்த குற்ற செயல்களில் ஈடுபடுற எல்லாருமே தாவேகாவின் நிர்வாகிகள்னு போலீஸ் அறிக்கையில வருது இல்ல, அதை என்ன சொல்வீங்க? அது தனிநபர் குற்றமா? தலைவர்னு இருக்கிறவர் இந்த மாதிரி குற்ற செயல்களில் ஈடுபடாதீர்கள்னு தொண்டர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லணுமா இல்லையா? இவர் எந்த காலத்தில் அந்த மாதிரி அறிவுரையே சொன்னதில்லை. அவர் நடிகராக இருந்து கட்சி ஆரம்பித்தப்ப கூட என்னோட மாநாடுகளுக்கெல்லாம் வரும்போது பாதுகாப்பா வாங்க, ஜாக்கிரதையா வாங்க, பைக்கை ஓவர் ஸ்பீட் ஓட்டிட்டு வராதீங்க, அந்த மாதிரி ஒரு வார்த்தை என்னைக்காவது சொல்லியிருக்காரா? உங்களோட பாதுகாப்பு முக்கியம். ஒவ்வொரு திமுக மாநாடு நடக்கும் போதும் எங்களுடைய தலைவர் கலைஞர் ஐயா கூட செம்மொழி மாநாட்டில் நான் இருந்தப்போ எனக்கு அந்த காதுகளில் அந்த ஒலிக்குது, எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போங்க, ஜாக்கிரதையா வீட்டுக்கு போங்க, பயணம் பண்ணி நல்லபடியா வீடு போய் சேருங்க, அதுதான் செம்மொழி மாநாட்டின் வெற்றின்னு சொன்னார் முத்தமிழறிஞர் கலைஞர். அது மாதிரி எங்களுடைய தலைவர் முன்னாள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு மாநாடு முடியும் போதும் அந்த உரையோட சேர்ந்துதான் இந்த வார்த்தையும் வரும், எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போங்க, இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் மாட்டிக்காம அமைதியா எல்லாரும் கலைஞ்சு போங்க, வீட்டுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னைக்காவது சொல்லியிருக்காரா இவர்? அவங்கள உசுப்பேத்தி விட்டு அவர்களுடைய உணர்வுகளை தூண்டி விட்டு உணர்ச்சியை தூண்டி விடுறதுங்கிறது இதுதான். அதைத்தான் நாங்கள் எல்லாருமே, நாங்கள்னு இல்லை எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம் கவர்ச்சி அரசியல் அப்படின்னு. உடனே அவருக்கு அதுக்கு வேற கோபம் வந்துடுச்சு. கவர்ச்சி அரசியல்னா என்ன? தன்னை வைத்து, தன்னை முதலீடாக வைத்து, தன்னை ஒரு காட்சி பொருளாக வைத்து மற்றவர்களுடைய உணர்ச்சிகளை தூண்டி விடுவது, அதுதான் கவர்ச்சி அரசியல்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் உணர்வெழுச்சியை தூண்டிட்டு இருக்கீங்க, கொள்கையால் உணர்வெழுச்சியை தூண்டல. இந்த மாதிரி கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரி வார்த்தைகள் தாவேகா திமுக, தீய சக்தி, தூர சக்தி, பாரசக்தி, ஓரசக்தி, அழுகின சக்தி, தீர்ந்து போன சக்தி, தூர்ந்து போன சக்தின்னு அடுக்கு மொழியா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன புதிய நவீன தமிழ் இலக்கிய கவிஞர்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒன்றும் இல்லை. ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவன் எங்கேயோ மண்டபத்தில் எழுதி கொடுக்குறான், வாங்கிட்டு வந்து படிச்சு அது மறந்து போய் வேற ஸ்கிரிப்டை தேடிட்டு இருக்கீங்க. காத்துல போயிடுமோன்னு நினைச்சேன். காத்துல போச்சுன்னா இவர் பின்னாடியே பறந்து போய் அதை பிடிச்சிட்டு வருவாரு அப்படின்னு. அதனால இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்கும்போது தனிநபர் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இவ்வளவு அதிகமாக ஒரே மாதத்தில் கிட்டத்தட்ட 25க்கும் மேலாக பெண்கள் வன்புணர்வு நடந்திருக்கிறது, கொலைகள் நடந்திருக்கிறது, திருட்டுகள் நடந்திருக்கிறது அப்படின்னா இது காவல்துறையை யார் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள்? அதை சொல்லுங்க. முதல்வர் கட்டுப்பாட்டில் தானே. பாதுகாப்பு, உள்நாட்டு பாதுகாப்பு அல்லது தமிழ்நாட்டின் பாதுகாப்புங்கிறது முதல்வரோட பொறுப்பு தானே. நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளவே இல்லை. முதல்வர் எதற்குமே பொறுப்பேற்றுக் கொள்ள மாட்டேன் என்கிறார், எதற்குமே வாய் திறந்து பேச மாட்டேன் என்கிறார். டில்லியில போய் பிரதமரை சந்திச்சுட்டு வரீங்களே, என்ன நடந்தது? கையில ஒரு 4 வரி எழுதி வச்சுக்கிட்டு கூட நீங்க படிக்கலாமே. சொல்ல வேண்டிய கடமை, தமிழ்நாட்டு மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமைன்னு ஒண்ணு உங்களுக்கு இருக்கா இல்லையா? ரெஸ்பான்சிபிலிட்டி. நாங்க வேற எதுவுமே கூடுதலா எதிர்பார்க்கலையே. நீங்க யாரையெல்லாம் கூட்டிட்டு போனீங்க? உங்க சிகை அலங்கார நிபுணர் வந்தாரா? கூட என்ன சாப்பிட்டீங்க ஃப்ளைட்ல? இதெல்லாம் கூட நாங்க கேட்கல.
பட் தமிழ்நாட்டுக்காக உங்களை முதல்வராக தேர்ந்தெடுத்திருக்கிறோம்னா பிரதமர்கிட்ட போய் தமிழ்நாடு சார்ந்து நீங்கள் என்ன பேசினீங்க அதை தெரிந்து கொள்வது அவருக்கு வாக்களிக்காத தமிழ்நாட்டு மக்களுக்குமான உரிமை தானே. அப்ப அந்த எல்லா உரிமையும் உனக்கு கிடையவே கிடையாது, நீ தினமும் சாப்பிடு, தண்ணி குடி, தூங்கு, அது ஒண்ணுதான் உனக்கான உரிமைன்னு சொல்றாரா? அப்படியென்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை 8 கோடி மக்களும் அடிமைகளாக இருக்க வேண்டும் நினைக்கிறாரா? பொறுப்பேற்றுக் கொள்ள சொல்லுங்கள். அக்கௌண்டபிலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வருக்கு என்ன நடந்தாலும் அவர்தான் பொறுப்பேற்று பதில் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுங்க. சிஎம் சார்னு இவர் தானே கூவினாரு, இப்ப நாங்க கூவுறோம், சிஎம் சார் பதில் சொல்லுங்க. பாஜக ஒரு பக்கம் அதிமுக கூட்டணியை உடைக்குது, அதிமுகவை உடைக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா திமுக தொடர்ந்து தாவேக்காதான் அதை உடைக்குதுன்னு சொல்றாங்க. உண்மையாவே அதிமுகவை உடைக்கிறது யாரு, பாஜகவா தாவேக்காவா? நீங்க தாவேக்காவை பாஜக இல்லைன்னு நினைக்கிறீங்களா? தாவேக்கா என்பது உள்ளுக்குள்ள பிஜேபி தான், வெளியில விஜய்ங்கிற முகமூடி, அவ்வளவுதான். விவேகானந்தர் இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் VIFங்கிறது இப்ப நிறைய பேசப்பட்டுட்டு இருக்கு. அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எதை என்றால் கோல்வாக்கர் சொன்ன அந்த அஜெண்டாவை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். கோல்வாக்கர் ஞான கங்கைங்கிற அவரோட புத்தகத்துல இந்தியாவை அழிக்கக்கூடிய சக்திகள் அப்படின்னு ஒரு 7 விஷயங்களை குறிப்பிடுறார். அதுல முதல் விஷயமா அவர் குறிப்பிடுறது கம்யூனிசம், அப்புறம் மாநில சுயாட்சி, அப்புறம் தமிழ்நாட்டை பற்றி சிறப்பாக குறிப்பிட்டு விட்டு தமிழ்நாட்டு மக்கள் ஏன் இவ்வளவு தெளிவாக இருக்கிறார்கள், இவ்வளவு தீர்க்கமாக மூர்க்கமாக தவறுகளை தட்டி கேட்கிறார்கள் அப்படிங்கிறப்ப அவர் பட்டியலிடுறார். தந்தை பெரியார், திமுக, திருக்குறள், இந்த 3ம் அவர்கள் வசம் இருப்பதால் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இந்த 3ஐயும் அவர்களிடமிருந்து கைப்பற்ற வேண்டும், அங்கே தமிழ்நாட்டிலிருந்து அழிக்க வேண்டும்னு அந்த பட்டியலில் மிக தெளிவாக கொடுத்திருக்கிறார். அந்த வேலையை தான் பிஜேபி RSS இந்துத்துவா கொள்கை மூலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நேரடியாக இந்துத்துவான்னு சொன்னாலோ நேரடியாக பிஜேபின்னு சொன்னாலோ தமிழ்நாட்டு மக்கள் புறந்தள்ளி விடுவார்கள். சமீபத்திய தேர்தலில் கூட பிஜேபி ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சிருக்கு. 4 இருந்தது, எறும்பு தேஞ்சு கட்டெரும்பான மாதிரி. அது என்ன சொல்லுவாங்க பழமொழி, எறும்பு ஊற கல்லும் தேயும்பாங்கல்ல, அந்த மாதிரி கல்லும் தேஞ்சு ஒரே ஒரு சீட்டுக்கு வந்து நிக்குது. அந்த மாதிரி சூழல் வந்துவிடும். ஆனால் நேரடியாக உங்களுக்கு பிஜேபின்னு வரக்கூடாது, நேரடியாக இந்துத்துவான்னு வரக்கூடாது. பிஜேபி இந்துத்துவான்னு வந்தால் அது ஆலகால விஷம். ஆனால் விஜய் என்று வந்துவிட்டால் அது டைல்யூட்டட் பாய்சன், அவ்வளவு வீரியமாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொடுக்கின்ற பாய்சன். இன்னொரு பாய்சன் இப்போ வந்து சேர்ந்திருக்கு, அது அண்ணாமலை என்கின்ற இன்னொரு பாய்சன். இவர்கள் 2 பேருமே பிஜேபியின் கூறுகள் தான், ஆலகால விஷத்தின் 2 துளிகள் தான். அதனால பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை ஒழிக்க வேண்டும். திமுகன்னு கோல்வாக்கர் சொன்னார், ஆனால் அவருக்கு தெரியாது. ஏன்னா அது எழுதப்பட்ட நேரம் 1960கள். அதிமுகன்னு ஒன்று வரல இல்ல, அதனால அவர் அதிமுகவை சொல்லவில்லை. ஆனால் மூல தாய் யாரு, தாய் கழகம் எது என்றால் தந்தை பெரியார், திமுக. அதனால கோல்வாக்கர் சொன்னார் திமுகவையும் தந்தை பெரியாரையும் அழிக்க வேண்டும் என்று. அதைத்தான் இவர்கள் அஜெண்டாவாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால விஷத்தை நேரடியாக கொடுப்பதற்கு பதிலாக கொஞ்சம் அதுல சர்க்கரையை கூடுதலா சேர்த்து விஜய் என்கின்ற ஒரு சர்க்கரை குடுவைக்குள் விஷத்தை கொடுக்கிறார்கள். அடுத்தது அண்ணாமலை என்கின்ற சர்க்கரை குடுவைக்குள் விஷத்தை கொடுக்கிறார்கள். இது 2மே டைல்யூட்டட் பாய்சன்ங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். இதுவும் இந்துத்துவா தான். எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு, நான் அதிமுகவே அழிக்கவில்லை அப்படின்னு விஜய் சொல்றாரு அப்படின்னா அவர் ஏன் இது நாள் வரைக்கும் பிஜேபிக்கு எதிராக ஒரு குரல் கூட எழுப்பல? ஒரு எலி குஞ்சு கூட கத்தும்ல, எலி வலையில மாட்டிக்கிட்டா, டிராப்ல மாட்டிக்கிட்டா எலி குஞ்சு கீ கீன்னு கத்தும். அந்த கீங்கிற அளவுக்கு கூட ஏன் பிஜேபியை பத்தி பேசவே இல்லை? அது மாதிரி அண்ணாமலை சொல்றாரு அன்னைக்கு, நான் இந்துத்துவா இல்லை, நான் அவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து நிக்கிறேன் அப்படின்ட்டு. அவர் ஒண்ணு சொல்லுங்க அவர்கிட்ட, எனக்கு மனு நீதி பிடிக்காது, மனு நீதிக்கும் அண்ணாமலைக்கும் சம்பந்தம் இல்லை, இந்துத்துவாக்கும் அண்ணாமலைக்கும் சம்பந்தம் இல்லை, RSSக்கும் அண்ணாமலைக்கும் சம்பந்தம் இல்லை, நாக்பூருக்கும் அண்ணாமலைக்கும் சம்பந்தம் இல்லை, இந்து முன்னணிக்கும் அண்ணாமலைக்கும் சம்பந்தம் இல்லை, திராவிட கொள்கைகள் தான் என்னுடைய கொள்கைகள், இந்துத்துவா இல்லை அப்படிங்கிறத சொல்லுங்க. இல்ல சத்தியம் கூட பண்ண வேண்டாம், சாட்டையில அடிச்சுக்கிட்டார்ல அந்த மாதிரி இதை ஒரு சத்திய வாக்கா சொல்லுங்க. அப்புறம் நம்ம அவங்கள நம்பலாம். அதனால அதிமுகவை அழிப்பது என்பது பிஜேபி
தாவேகா, அண்ணாமலை 3 பேரும் சேர்ந்துதான் அழித்து கொண்டிருக்கிறார்கள். திமுக பக்கம் அவர்களால் வர முடியவில்லை. ஆனால் திமுகவை தனித்து விட வேண்டும், அது அவர்களுடைய அஜெண்டாவாக இருந்தது. அதை செய்திருக்கிறார்கள். திமுகவின் கூட்டணி கட்சிகள் எல்லாம் இருக்கின்ற பலத்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் இவர்களோடு இருக்கிறார்கள். எல்லா பின்புலமும் இவர்களோடு இருக்கிறது. சிறுபான்மையினர் இருக்கிறார்கள், மலைவாழ் அந்த பழங்குடி மக்கள் இருக்கிறார்கள்ங்கிற அந்த கட்டமைப்பை உடைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அதை செஞ்சிருக்காங்க. ஆனால் இப்ப நான் சொல்றேன், திமுக தனித்து விடப்படவில்லை. அந்த திராவிட சித்தாந்தம் என்கின்ற அந்த தனித்துவ கொள்கையோடு நிற்கிறது திமுக. திமுக அல்லாத இந்தியா கூட்டணி கூட்டம் இப்ப டெல்லியில நடந்துகிட்டு இருக்கு. இத பத்தி உங்க கருத்து என்ன? அதுக்கே வட இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. திமுக இல்லாமல் எப்படி இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது. ஏன்னா திமுக தான் முதலாக இப்படி ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்று செயல் திட்டத்தை கொடுத்து அந்த பப்புன்னு சொல்லக்கூடிய ராகுல் காந்தி மீது நம்பிக்கையே இல்லாத போது கூட, இந்தியாவுக்கே நம்பிக்கை இல்லாத போது கூட ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் என்று முதன்முறையாக முரசொலித்தவர், உறக்க சொன்னவர் எங்களுடைய தலைவர்ங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆனால் காங்கிரஸ் எப்படி துரோகம் செய்ததுங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போது நடக்கக்கூடிய சூழல்ல ராகுல் காந்தி மீது இந்திய மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து வருகிறது. ஒரு காக்ரோச் பார்ட்டியை கூட நம்புறாங்க, ராகுல் காந்தியை நம்பவில்லை. ஏன்னா கண்ணு முன்னாடி அவ்வளோ துரோகங்கள் இந்திய மக்களுக்கு நடந்துட்டு இருக்கு. அவர் எங்கேயுமே அதையெல்லாம் பேசவே இல்லையே. அவர் பாட்டுக்கு போய் ஸ்கூபா டைவிங் பண்ணிட்டு இருக்காரு. இந்திய மக்கள் அப்படியே அதில் பாதாளத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க. ஆனா இவர் ஸ்கூபா டைவிங் பண்ணிட்டு இருக்காருங்கிறத பாக்குறாங்க. ஆனால் எங்கோ இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு இளைஞர் இந்தியாவுக்கு பறந்து வந்து இங்கே நடக்கக்கூடிய அந்த சிபிஎஸ்இ தேர்வின் குளறுபடிகளை எல்லாம் இந்திய மக்களின் மொழியாக கேட்கிறார். அப்ப இவர்கள் நம்பிக்கை வாய்ந்தவர்கள்ங்கிறத மக்கள் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால ஒரு காக்ரோச், ஒரு கரப்பான் பூச்சியை கூட நம்பலாம், ராகுல் காந்தியை நம்ப முடியாது என்பதுதான் உண்மை. நிச்சயமாக இந்தியா கூட்டணியில் எங்களுடைய தலைவர் தொடர்வார் என்று நம்புகிறோம். ஓ, அப்படிங்களா? இல்ல, தொடர்வார் என்று நம்புகிறோம். அவர் எங்களுடைய தலைவர் சொன்ன அந்த விளக்கம் பாத்தீங்கல்ல, எங்களுடைய தொண்டர்களின் மனக்காயத்தினால் நாங்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை, காங்கிரஸ் இருக்கின்ற கூட்டத்தில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம். ஆனா மற்ற கட்சிகள் தேசிய நலன் சார்ந்து எழுப்புகின்ற அந்த கொள்கைகளுக்கு நாங்கள் உடன் இருப்போம்னு சொல்லு. அப்ப உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை இதுல. காங்கிரஸ் இருந்தால் நாங்கள் அங்கே இருக்க மாட்டோம். காங்கிரஸே தனிமைப்பட்டு தானே கிடக்குது. எல்லா மாநிலத்திலையும் அவர்கள் அந்த மாநில கட்சிகளுக்கு செய்த துரோகங்கள் என்னங்கிறது அந்தந்த மாநில கட்சிகளுக்கு தெரியும். அதனால இனிமேல் காங்கிரஸ் தான் தனிமைப்படுத்தப்படும்ங்கிறது உண்மை. அப்போ திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில 3வதா ஒரு தேசிய கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கா? இதுக்கு ரொம்ப சீக்கிரம், இன்னும் 29 தேர்தலுக்கு காலம் இருக்கிறது. அதனால் அதற்குள்ளாக எத்தனை மாற்றம் வேண்டுமானாலும் அரசியலில் நடக்கும். ஆனால் எங்களுடைய தலைவரை நீங்கள் எந்த இடத்திலும் வீழ்த்தவே முடியாது. அவர் மக்களுக்கானவர், மக்கள் நலனுக்காக தொடர்ந்து போராடுவார். எங்கேயுமே அவருக்கான முற்றுப்புள்ளி என்பது கிடையாது. திராவிடம் அவரை அப்படித்தான் செதுக்கி இருக்கிறது. அவர் வழிவந்த தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞரால் உருவாக்கப்பட்டவர் எங்களுடைய தலைவர். ஆனால் முற்ற முழுக்க மக்களுக்கு நலன் சார்ந்த அத்தனை விஷயங்களை தொடர்ந்து முன்னெடுப்பார். அவர் இப்போ தமிழ்நாட்டு அரசியல்னு சொல்லிட்டு இருக்கோம். எதிர்காலத்தில் தேசிய அரசியலிலும் பங்கு வகிக்கக்கூடிய நிலைமை வரலாம். வந்தால் இந்தியாவுக்கே விடிவு காலம். அதை வட இந்திய தொழிலாளர்கள் எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, அவர் ஏன் பிரைம் மினிஸ்டர் ஆக மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல. நிச்சயமாக வரும், நல்ல காலம் பிறக்கும். அப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் வேட்பாளரா தேர்வாகிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தகவல்லாம் வெளியாச்சு. அப்போ நீங்க சொல்றதுல இருந்து உண்மைதான் தெரிய வருது. நிச்சயமா தமிழ்நாட்டை தாண்டி தேசிய நலன் சார்ந்த தமிழ்நாட்டுக்கு திராவிட மாடல் ஆட்சியின் மூலமாக கொடுத்த அந்த திட்டங்கள் இருக்குல்ல, அதைத்தானே மற்ற மாநிலங்களில் டபுள் என்ஜின் சர்க்கார் இருக்கக்கூடிய பிஜேபி மாநிலங்கள்ல கூட பின்பற்றாங்க இல்ல. அப்படிங்கிறப்போ எங்களுடைய கொள்கைகள் எல்லாமே யூனிவர்சல் ஃபினாமினா, யூனிவர்சல் பிரின்சிபல்ஸ், யூனிவர்சல் ஐடியாலஜிஸ். இந்தியாவுக்கு மட்டுமேனு கூட நீங்க சொல்ல முடியாது. பெண்ணுரிமைங்கிறது உலகளாவிய சித்தாந்தம் தானே. பெண்ணடிமை தனத்தை போக்க வேண்டும்ங்கிறது உலகளாவிய சித்தாந்தம் தானே. தமிழ்நாட்டில் மட்டும் போக்கினா போதும், இந்தியாவில் மட்டும் போக்கினா போதும், வேற நாடுகள்ல எல்லாம் பெண்ணடிமைத்தனம் இருக்கலான்னு யாராவது சொல்ல முடியுமா? அது மாதிரி ஒடுக்கப்பட்டவர்களை கைதூக்கி விட வேண்டும்ங்கிறது யூனிவர்சல் ஃபினாமினா தானே. அப்போ அந்த கம்யூனிசம், சோசியலிசம் எல்லாவற்றின் கூறுகளையும் தனதாக்கி கொண்டிருக்கின்ற திராவிடம் என்பது
நிலம் சார்ந்ததல்ல, மொழி சார்ந்ததல்ல, மக்கள் நலன் சார்ந்தது, உலகளாவியது. அப்படிப்பட்ட ஒரு குரலை எழுப்புகின்ற மாபெரும் தலைவராக ஸ்டாலின் இருக்கும்போது நிச்சயமாக அவர் இந்தியாவுக்கே தலைமை தாங்கக்கூடிய காலம் வரும், வரவேண்டும், கனியும், காத்திருப்போம். சிபிஐஎம்மோட மாநில செயலாளர் சண்முகம் வந்து திமுக கூட்டணின்னு ஒண்ணு தமிழகத்துல இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத பத்தி உங்க பார்வை என்ன? அந்த கூட்டணி என்பது தேர்தலுக்காக உருவாக்கப்பட்டதுங்கிற தெளிவு நமக்கு இருக்கு. ஆனா கொள்கைகள்லாம் மக்கள் நலன் சார்ந்தது தானே. கூட்டணி வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கொள்கை ரீதியாக மக்களோடு சேர்ந்துதான் கூட்டணியோடு இருக்கிறோங்கிற அந்த புரிதல் நமக்கு இருக்கு. அதனால அவருடைய கட்சி சார்ந்து அவர் சொல்லுவதற்கான உரிமை அவருக்கு இருக்கிறது. அதை சொல்லுகின்ற உரிமையை கேட்டுக்கொள்கின்ற ஜனநாயக பண்பும் நம்முடைய திமுக கூட்டணிக்கு இருக்கு. எங்களுடைய தலைவர் எங்கேயுமே மறுத்து பேசல, இல்ல, அது அவருடைய உரிமை என்று சொல்கிறார் என்றால் அந்த ஜனநாயக பண்பை தான் நாம் பாராட்ட வேண்டும். தோழர் சொன்னதும் சரிதான், எங்களுடைய தலைவர் சொல்வதும் சரிதான். அதே சமயம் சிபிஐஎம்மோட மாநில செயலாளர் என்ன சொல்றாருன்னா, திமுக கூட்டணியில சிபிஐ இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கருத்து வைக்கிறப்போ இதுக்கு ஒரு ஃபைனல் டிசிஷன் ஒன்று இருக்குல்ல, அத மு.க. ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுப்பாரா இல்ல என்ன மாதிரி பார்க்கலாம்? இல்ல, எங்களுடைய தலைவர் கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய கட்சியை பற்றி, அவர்களுடைய நிலைப்பாட்டை பற்றி முடிவெடுக்கணும்னு அவசியம் இல்லையே. இல்ல, கூட்டணி குறித்து, கூட்டணி இந்த தேர்தலுக்காக உருவாக்கப்பட்டது. கொள்கை ரீதியாக நாங்கள் மக்கள் நலன் சார்ந்தவர்கள் என்பதனால் அதை ஒரு நட்பு ரீதியில் தொடர்ந்து கொண்டே வந்தோம், தோழமை ரீதியில். ஆனால் இந்த தேர்தலோடு அது முடிந்து விட்டதுங்கிறதா அவர்கள் தோழர்கள் எடுக்கின்ற நிலைப்பாடு. அதை தவிர இந்த தமிழ்நாட்டின் அரசை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நீங்கள் சென்று ஆதரவு கொடுங்கள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எங்கள் தலைவர் தானே எடுத்தாரு. அப்படின்னா தமிழ்நாடு தான் மிக முக்கியம், அந்த அந்த கொள்கையில் எங்களுடைய தலைவர் உறுதியாக இருக்கிறார்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதை தவிர இன்னும் ஒன்னையும் சொல்லிடுறேன். எங்களுடைய தலைவருக்கு முதல்வர் நாற்காலி தான் முக்கியம் என்றிருந்தால் கடந்த 2021 முன்னாடியே கூட எடப்பாடி அவர்கள் இந்த மாதிரியான குதிரை பேரம்லாம் செய்ய தெரியாதா? எங்களுடைய தலைவருக்கும் செய்ததே இல்லையே. சிறுபான்மை ஆட்சி என்று முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சி செய்த போது கூட வேற யாரையும் விலைக்கு வாங்கலையே. குதிரை பேரம், சோஃபாவை தூக்கிட்டு போறது, பொக்கேவை தூக்கிட்டு போறதெல்லாம் நடத்தியதே இல்லையே திமுக. அப்போ எங்களுடைய தலைவரும் 21 முன்னாடி அப்படி பண்ணவே இல்லையே. எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன, சொன்னது என்ன? நீங்கள் அந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அல்லது உங்கள் வசம் எடுத்து நீங்கள் ஆட்சி அமைக்க முயற்சி செய்யலாமே அப்படின்னப்போ எங்களுடைய தலைவர் சொன்னது இல்லை, நான் பின்வாசல் வழியாக வர விரும்பவில்லை, மக்கள் மன்றத்தில் நின்று வாக்கு பெற்றுதான் நான் வருவேன்னு சொல்லி 2021 வந்தார்ல. அந்த பெருந்தன்மையை நினைச்சு பாருங்க. இப்ப நடக்கின்ற அந்த குதிரை பேரத்தையும் நினைச்சு பாருங்க. 107 தான் இருக்கு, 108 தான் இருக்கு அப்படின்னா வீடு வீடாக தேடி போய் சோஃபாவை அனுப்பி போய் கூட்டணி பலத்தை அதிகமாக்கியது இப்போ உள்ள முதல்வர். ஆனால் அந்த முதல்வருக்கு நீங்கள் சென்று ஆட்சி ஆதரவு கொடுங்கள், தமிழ்நாட்டை காப்பாற்றுங்கள், குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக் கூடாது, அதன் மூலமாக இந்துத்துவ ஆட்சி உள்ளே நுழைந்து விடக்கூடாதுன்னு மீண்டும் தமிழ்நாட்டு மக்களின் மீது அக்கறை கொண்டுதானே எங்களுடைய தலைவர் சொன்னார். அதனால நீங்க அந்த ஒரு உயரத்தை எங்களுடைய தலைவருக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். தோழர்கள் சொல்லுவது அவர்களுடைய உரிமை, அதுல எந்த தவறும் கிடையாது. தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் எந்த பிரஸ் மீட்டையும் சந்திக்காம இருக்காரு. இது பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுது. ஏன் இப்படி பிரஸ் மீட்டை சந்திக்காம ஓடி ஒளிறாரு? நீங்களே கரெக்டா சொல்லிட்டீங்க, ஓடி ஒளிறாரு அப்படின்னு. எப்போ ஓடி ஒளிவோம்? நம் மீது நம்பிக்கை இல்லாவிட்டால் மனசுலேருந்து. இப்ப நீங்களும் இயல்பா கேட்குறீங்க, நானும் இயல்பா பதில் சொல்றேன். கையில எந்த ஸ்கிரிப்டும் கிடையாது, ரெண்டு பேருக்குமே சிந்தனையிலிருந்து வர்றதுதான். இந்த இயல்புத்தன்மை கூட இல்லாத ஒருத்தர் வளர்ந்து நின்று சினிமாவில் நான் 200 கோடி சம்பாதிச்சேன்னு சொன்னா ஒரு இயல்பாக பேசுகின்ற தன்மை கூட ஒருத்தட்ட இல்லையா? அப்ப அவரிடம் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது, சிந்தனை தெளிவில்லாமல் இருக்கிறது, கொள்கை பிடிப்பில்லாமல் இருக்கிறது. அதான முக்கியம். அதை தவிர நேத்து தமிழ்நாட்டு அமைச்சர் ஒருத்தர் சொல்றாரு, பிரஸ் மீட் கொடுக்கணுங்கிறது ஒன்றும் அவசியம் கட்டாயம் இல்லை, இட்ஸ் நாட் அ மேண்டேட் அப்படிங்கிறார். ஏன்னா அவர் சொல்ற புதிய கண்டுபிடிப்பு என்னன்னா, இந்த ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் வந்ததெல்லாம் இப்போதானே, அதுக்கு முன்னாடி பிரிண்ட் மீடியா தானே இருந்தது, அப்போ நாங்கள் அறிக்கை தானே வெளியிட்டு அனுப்பிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாரு. இவருக்கு புரியவே மாட்டேங்குது. அறிக்கை வெளியிட்டு அனுப்பிட்டு இருந்திருக்கலாம், ஆனால் முதல்வருடைய குரல் என்பது கேட்டுக்கொண்டுதான் இருந்தது. அப்பவும்
காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்த போதும் சரி, பேரறிஞர் அண்ணா முதல்வராக இருந்தாலோ அல்லது முத்தமிழறிஞர் முதல்வராக இருந்த யாரா இருந்தாலும் அதிமுகவில் இருந்தவர்கள் கூட, எம்ஜிஆரோ அம்மையாரோ கூட அவர்களுடைய கருத்துக்களை அவ்வப்போது பிரிண்ட் மீடியா மூலமாகவாது தெரிவித்தார்கள். இவர் கருத்தே சொல்ல மாட்டேங்கிறாரு. அதைத்தானே நம்ம கேட்குறோம். நமக்கு என்ன, அவர் முகத்தை பார்க்கணும், அவருடைய பெண் ரசிகர்கள்லாம் நினைக்கிற மாதிரி நம்ம அவர் முகத்தை பார்க்கணும், அப்படியே மயங்கி போய் உட்காரணும்னு ஆசை. அதுக்காக நம்ம கேட்குறோம், ஒரு முதல்வராக அவர் என்ன நினைக்கிறார், அவர் எந்த பக்கம் நிற்கிறார், வலதுசாரி பக்கமா, பிஜேபி பக்கமா, இந்துத்துவ பக்கமா, இதை தெரிந்து கொள்றதுக்கு தானே பிரஸ் மீட்டுன்னு கேட்குறோம். உங்க கருத்தை சொல்லுங்கன்னு தான் சொல்றோம். கருத்தையே சொல்ல மாட்டேன், நான் போய் டிஃபன் பாக்ஸை வச்சு சாப்பிட்றதுக்கு தான் தலைமைச் செயலம் வர்றேன்னு சொன்னா இது தலைமை பண்பின் குறைபாடு, வேற ஒண்ணுமே இல்லை. லீடர்ஷிப் குவாலிட்டி அவருக்கு இல்லை. மக்களை பார்ப்பதற்கு பயப்படுகிறார். தெனாலியில ஒரு பாட்டு உண்டு தெரியுமா, தெனாலிக்கு எல்லாம் பயம்தான் அப்படின்னு. எலிக்குஞ்சை பார்த்தா பயம், பூனைக்குட்டியை பார்த்தா பயம், நாய்க்குட்டியை பார்த்தா பயம், காக்கா பார்த்தா பயம், குருவி பார்த்தா பயங்கிற மாதிரி நம்முடைய முதல்வருக்கு மைக்கை பார்த்தா பயமா இருக்கு. மக்கள் கூட்டம்னா திருச்சியில இருந்த அந்த மக்கள் வேற. ஏன்னா அவர்கள் எல்லோருமே ரசிகர்கள் தான், நம்மை போன்ற சிந்திக்கின்ற மக்கள் இல்லை. அப்படிப்பட்ட சிந்திக்கின்ற மக்களை பார்த்தால் பயமாக இருக்கு. ஏன்னா உங்கள்கிட்ட இந்த சிலம்பு செல்விட்டேருந்து என்ன கேள்வி வருமோன்னு நான் பயந்துட்டேன்னா நான் உங்களுக்கு காது கொடுத்தே கேட்க மாட்டேன்ல. அந்த மாதிரி ஒரு பயத்துல அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார், வேற ஒண்ணுமே இல்லை. பயம் பயம் பயம், இதுதான் முற்ற முழுக்க தமிழ்நாட்டின் முதல்வராக இப்போது நமக்கு வாய்த்திருக்கிறார். தொடர்ந்து திமுக கொண்டு வந்த நலத்திட்டங்களுக்கு தாவேகா அரசு தான் கொண்டு வந்துச்சுன்னு சொல்லி அவரோட தொண்டர்களா இருக்கட்டும் இல்ல சோசியல் மீடியால ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அந்த ஃபேக் நரேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே இப்போ எல்லாருமே உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. அந்த ஃபர்னிச்சரை உடைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லா ஃபேக் நரேட்டிவும் பொய் அப்படிங்கிறத உடனுக்குடனாக கொஞ்சம் தடுமாறி இருந்தோம். ஒரு யானைக்கு கூட ஒரு சின்ன தடுமாற்றம் வருங்கிற மாதிரி திமுகவின் கொள்கைகளால் அல்லது திட்டங்களால் தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக நம் சார்பாக இருப்பார்கள்னு நம்பிட்டு இருந்தோம். அப்படி இல்லை, எங்களுக்கு கொள்கைகள் வேண்டாம், திட்டங்கள் வேண்டாம், வளர்ச்சியும் வேண்டாம், எங்களுடைய நிம்மதியான வாழ்க்கையும் வேண்டாம், எங்களுக்கு திரை கவர்ச்சி அல்லது சினிமா மோகம் அல்லது இப்படியான ஒருவர் தான், எங்களுடைய சிந்தனையின் அளவுக்கேற்ற ஒருவர் தான் எங்களுக்கு முதல்வராக வேண்டும்னு ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஆனால் அந்த தேர்வின் மூலமாக செய்யப்படுகின்ற பொய் பிரச்சாரங்களை இப்போது எல்லாருமே சேர்ந்து உடைக்க ஆரம்பிச்சாங்க. தாவேகாவின் பெண்கள் கூட, தாவேகாவின் ஆண்கள் கூட, தாவேகாவின் ரசிகர்கள் கூட அந்த தோல்ல அந்த துண்டை போட்டுக்கிட்டு நான் தாவேகா கட்சிக்காரன் தான், ஆனால் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, சிஎம் பேசுங்க சார், சிஎம் சார் பேசுங்க சார் அப்படின்னு அவங்களே சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதனால நாங்கள் கொஞ்சம் வேடிக்கை பார்த்தாலே போதும், தமிழ்நாட்டு மக்களே அந்த பொய் முகமூடிகளை கிழித்து காட்டுவார்கள். ஆனா விஜய் அவர்கள் இதை மறுப்பு தெரிவிக்காம, அவர் சைடு ஏதோ கண்டனம் தெரிவிக்காம அப்படியே அதை சைலண்டா என்கரேஜ் பண்றாரு. அதான் சொல்றேன், அவருக்கு பயம், எதற்கெடுத்தாலும் பயம். ஒரு வாக்கியத்தை எப்படி பேசுவது, சினிமால டயலாக் டெலிவரி சரியா பண்ணலைன்னா திரும்ப திரும்ப ரீடேக் போயிடலாம். ஆனா நேரடியாக பேசும்போது தப்பா ஒரு வார்த்தையை சொல்லிட்டா இருங்க கட் பண்ணுங்க ரீடேக் போகணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்ல. அது தவிர அங்கே ஏடி இருந்து ப்ராம் பண்ணுவாங்க டயலாகை, அந்த மாதிரியும் யாரும் பண்ண முடியல. சட்டமன்றத்தில் ஏமா அவர் அமைதியாக உட்காந்துருந்தாரு? அங்கே ப்ராம்ப்டர் யாரும் இல்லை, ஏடி யாரும் இல்லை சொல்லி கொடுக்கறதுக்கு, அல்லது டைரக்டர் இந்த அளவுக்கு இவ்வளோ எமோஷன் இருந்தால் போதுங்க, நீங்கள் அதிகமாக காமிக்கிறீங்க அப்படின்லாம் சொல்கிறதுக்கு யாரும் இல்லாதனால அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்கல்ல, அப்படி உட்கார்ந்தார். அந்த இடத்துல அவர் நினச்சிட்டாரு கருப்பு கோட்டும் வெள்ளை சட்டையும் போட்டால் தமிழ்நாடு முழுக்க அதை பற்றியே பேசுவாங்க அப்படின்னு. கருப்பு கோட்டும் வெள்ளை சட்டையும் போட்டு அதை பற்றி பேசுவதை விட தமிழ்நாடு கோவணம் கட்டாமல் இருக்க வேண்டும்ங்கிறது தான் முக்கியம். அதை பேச சொல்லுங்க. தொடர்ந்து விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் இப்படி சைலண்ட் மோட்ல இருக்காரு, ஆனா ஸ்டேஜில் ஏறி இப்படி ஆக்ரோஷமா பேசுறாரு அப்படின்னு திமுக தரப்புல இருந்து விமர்சனமா வச்சாலும் அதை அவங்க பாசிட்டிவா பாத்தீங்களா, எங்க தலைமை வந்து இவ்வளோ மௌனமா இருக்காருன்னா அதுக்கு பின்னாடி வந்து அவர் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு அர்த்தம் அப்படின்னு அவரோட தாவேக்கா தொண்டர்கள் விஜய் அண்ணாக்காக இப்படி குரல் கொடுக்குறாரு. இதை பத்தி உங்க கருத்து என்ன? ஒரு விதையை நட்டு வச்சோன்னு வைங்களேன், எவ்வளோ நாளில் முளைச்சிரும்? 2 நாள், 1 வாரம், 10 நாள், 15 நாளுக்குள்ள முளைச்சிடும். விஜய் என்கின்ற விதையை நட்டு வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். தாவேகா கட்சியின் விஜய் என்கின்ற விதையை முதல்வர் நாற்காலியில் நட்டு வைத்திருக்கிறார். முளைக்கவே மாட்டேங்குது. என்ன செஞ்சிட்டு இருக்காரு? சட்டமன்றத்தில் பேசல, இங்க பேசுறாரு. பாருங்க எங்க தலைவர்
வேலை செஞ்சுட்டு இருக்கு. என்ன வேலை செஞ்சீங்க காமிங்க. 2 இலை வந்திருக்கும் இந்நேரத்துக்கு, அப்படியே குறுத்து வந்திருக்கும், மண்ணுல இருந்து செடி அழகா முளைச்சு வந்திருக்கும். ஒண்ணுமே காணுமே. டிஃபன் பாக்ஸும் வெள்ளை கோட்டும் கருப்பு கோட்டும் தான் செய்தியா இருக்கே தவிர, திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் தலைமைச் செயலகம் போறாரு. சனி ஞாயிறு என்ன பண்றாரு? அவர் தான் சைலண்ட் மோட்ல போறாரு. அவர் தான் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறார். விஜய் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறார். அதிமுகல இருந்து வந்து சேருகின்றவர்கள் கூட அவரோட 2ஆம் கட்ட தலைவர்களை பார்த்து தான் சேர்றாங்க. அப்படின்னா அது சேர்க்கையா? திமுகவில் வந்து சேருகின்றவர்களை எங்களுடைய தலைவர் நின்று வரவேற்க, அதுதான் முறை. கேட்டா உடனே நாங்க எல்லா முறையும் மாத்திடுவோம் அப்படிங்கிறாங்க. எல்லா முறையும் மாத்துங்க, நல்லதுக்கான மாற்றத்தை நாங்களும் ஏற்றுக்கொள்வோம். ஆனா கரண்ட் கட்டை ஏத்துக்கிறது, பெண்கள் மீதான வன்முறையை ஏற்றுக்கொள்வது, குழந்தைகள் மீதான வன்முறையை ஏற்றுக்கொள்வது, மக்களுக்கு இடர்பாடு. கிளாம்பாக்கத்துல அன்னைக்கு பஸ்ஸே வரல, வால்வோ பஸ் வரலன்னா அந்த முதலாளிகிட்ட போய் சொல்லுங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு அந்த அமைச்சர்னா, இந்த மாதிரியான குறைபாடுகள் அல்லது அறியாமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு நீங்க எப்படி நினைக்க முடியும்? அதனால அந்த தாவேகா ரசிகர்கள், நீங்களே ஒரு இடத்துல போய் இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு சூழல் வரும் கூடிய விரைவில். 1 மாசத்துக்குள் கூட முளைக்காத ஒரு மொட்டை செடியாக, மொட்டை விதையாக விஜய் இருக்கிறார்ங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் இப்ப பேசுறாங்க. அந்த நரேட்டிவை எப்படி மாத்துறீங்க? அந்த நரேட்டிவ் போயின்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல முடியாது. இது உண்மையைத்தான் நாங்கள் உரக்க பேசுகிறோம். 1 மணி நேரத்துல முதல் முறையா நடந்த அமைச்சரவை கூட்டத்துல 400க்கும் மேற்பட்ட திட்டங்களை பத்தி கலந்து ஆலோசனை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி மின்துறை அமைச்சர் சொல்லியிருந்தாரு. முதலமைச்சர் அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. இது சாத்தியமாகுமா 1 மணி நேரத்துல? வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் அப்படின்னு ஹுசேன் போல்ட்ட சொல்லுவாங்க. 10 செகண்டுக்குள்ள 100 மீட்டர் ஓடுவார். அதை விட ஹுசேன் போல்ட்டை விட மிக வேகமாக ஓடுற ஒரு முதல்வர் நமக்கு வாய்ச்சிருக்காருங்கிறது அந்த அமைச்சரவை கூட்டத்துல தான் தெரிய வருது. கிட்டத்தட்ட 75 நிமிஷமா, 1 நிமிஷத்துக்கு ஒரு திட்டத்தை நீங்க பேசணுமா இல்லையா? திட்டத்தோட பேரை சொல்லி, இதோட பயனாளிகள் யாரு, இதுக்கு இவ்வளோ ஃபண்ட் இருக்கு, இப்படி நாங்க எக்ஸிக்யூட் பண்ண போறோம்னு அமைச்சர்கள், கூடுதலாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த செயல் விளக்கத்தை சொல்றதுக்கு கூட 1 நிமிஷம் ஆகும். அப்ப 436 திட்டங்களை பேசியிருக்கீங்க அப்படின்னா காதுல பூ சுத்துறாங்கன்னு சொல்லுவாங்க. இது பூ இல்ல, பூக்கடையை சுத்துறாங்க, நந்தவனத்தை சுத்துறாங்கன்னு நிச்சயமா சொல்லலாம். காதுல பூ சுத்துறதை தவிர தாவேகா அரசில் எதையுமே செய்யவில்லை. அதுலயும் இந்த அமைச்சரவை கூட்டம்ங்கிறது ரொம்பவே அந்த காகித பூவை சுத்துறாங்க. நெஜ பூ கூட சுத்தல, காகித பூ. சிந்திக்க தெரியாதவர்களாக தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள்னு இவங்க நம்புறாங்கல்ல. அப்ப இவங்களுக்கு நீங்க வேற என்ன பேர் சொல்வீங்க? அதை வேற சொன்னா தலைவர் கோச்சுப்பாரு. உங்களை தற்கூரின்னு சொல்லிட்டா நான் வந்து நிற்பேன் அப்படி. நீங்க தான் வந்து நின்னீங்களே, பார்த்தமே. கரூர் 41 பேரை கொன்னுட்டு நின்னீங்க. நடந்த எல்லா மாநாட்டிலையும் திருச்சியில 6 பேர், மதுரையில 6 பேர் அப்படின்னு மொத்தமா 33 பேர். அதை நம்ம பேசுறதே இல்லை. அந்த 6 மாநாட்டிலேயே 33 பேர் செத்து போயிருக்காங்க. அவங்கள்ட்டையும் வந்து நிக்கல. அன்னைக்கு கோயம்புத்தூர் பிரச்சனையில அந்த அம்மா சொல்றாங்க, நீங்க சினிமால வர்ற மாதிரி அப்படியே தாவி குதிச்சு வந்து இங்க நின்று எங்களுக்கு ஆறுதல் சொல்வீங்க நம்பிதானே நாங்க ஓட்டு போட்டோம், நீங்க திரும்பியே பார்க்கலையே விஜய் சார் அப்படிங்கிறாங்க. மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். நாம சொல்லத்தான் முடியும். விஷத்தை தான் நான் சாப்பிடுவேன்னு பிடிவாதமா நின்னீங்கன்னா அது உங்க தலையெழுத்து. தேர்தல் நடந்தப்போ கூட, இல்ல தேர்தலுக்கு முன்னாடி கூட வந்து அதிமுகவை விமர்சனம் பண்ணாம மௌனமா இருந்தாரு விஜய். பெருசா விமர்சனம் பண்ணல. அதே மாதிரி இப்ப பாஜகவை விமர்சனம் பண்ணாம கடந்து போறாரு. அப்ப வருங்காலத்துல பாஜக கூட கூட்டணி வைக்க கூட தாவேகா விஜய் வந்து வாய்ப்பு இருக்கா? நீங்க கூட்டணி வைக்கலன்னு ஏன் இன்னமும் நம்புறீங்க? பிரதமர்கிட்ட போய் என்ன பேசிட்டு வந்தாருங்கிறத உங்களுக்கு தெரியாது. பிரதமர்கிட்ட எதுக்கு போனாரு? நான் உன்னுடைய அடிமைதான், நீ சொல்வதைத்தான் நான் கேட்க போகிறேன்னு ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு தான் போயிருக்காரு. இல்லைன்னா என்ன நடந்தது? ஒரு பிரதமர்கிட்ட ஒரு மெமோரண்டம் கொடுத்துருப்பாங்க. அதற்கான நடவடிக்கை என்ன? போயிட்டு வந்து இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, அதற்கான செயல்பாடு ஏதாவது வந்ததா? நீங்கள் கொடுத்ததுக்கான ஒப்புதல் கடிதமோ இல்லை இந்த விஷயத்தை இப்படி பண்ணலாங்கிற எக்ஸிக்யூஷன் லெட்டர் ஏதாவது வந்ததா? அதுவும் இல்லை. அப்படின்னா நீங்கள் போய் என்ன பேசினீங்க? ஒன்றும் பேசல. நான் நீங்கள் சொல்வதை கேட்டுக்கொள்கிறேன், என்னை அந்த சிபிஐ வழக்கிலிருந்து காப்பாற்றி விடுங்க. அவரோட குடுமி அங்கே தான் இருக்குது.
அதனால அவர் பிஜேபியை பற்றி எதுவுமே பேச மாட்டார் நிச்சயமாக. எதுக்குமா இப்போ இன்னுமா புரிதல் இல்லாமல் மக்கள் யோசிக்கிறாங்க? பிஜேபி அனுப்பி வைத்தவர் தான் அந்த விவேகானந்தா இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் VIF மூலமாக உருவாக்கப்படுகின்றவர்கள் தான் விஜய், அண்ணாமலை எல்லாருமே. அதனால் அவர்கள் நிச்சயமாக நாக்பூருக்கு எதிராகவோ பிஜேபிக்கு எதிராகவோ செய்யவே மாட்டார்கள், சிந்திக்க கூட மாட்டார்கள்ங்கிறது தான் உண்மை. ரொம்ப நன்றி மேம். ரொம்ப அழகாவும் பொறுமையாகவும் பதில் சொன்னீங்க. நன்றி. ரொம்ப நன்றி.